நவம்பர் 2025 கொஷின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் பில இருக்கிற கொஷின் நம்பர் 15 அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெரிவேஷன், மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லா கொஷின் பேப்பர்லயும் உங்களால பார்க்க முடியும். எய்தர் மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், தட் இஸ் எம்ஜிஎஃப் ஆஃப் பைனாமியல்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். எம்ஜிஎஃப்பும் மீன் அண்ட் வேரியன்ஸும் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூசிங் எம்ஜிஎஃப்னு எழுதுறேன். அப்ப இந்த கொஸ்டின் கேட்கும்போது வெறும் எம்ஜிஎஃப்னு கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் போடலாம். மீன் அண்ட் வேரியன்ஸ்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஎஃப்பும் போட்டு மீன் அண்ட் வேரியன்ஸும் எழுதலாம். ஸோ யூசிங் எம்ஜிஎஃப். So first MGF oda formula, that is mx of t. mx of t oda formula summation x equal to 0 to n ncx of ncx கிடையாது, it's expectation of e power tx of p of x. இந்த p of x ன்றது probability function of binomial distribution. அதை தனியா எழுதிக்கலாம். p of x for binomial, that is ncx p power x q power n minus x. So மேல இருக்கிற p of x ஓட ஸ்பேஸ்ல இத கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So mx of t equal to summation x equal to 0 ல இருந்து n e power tx, p of x ஓட இடத்துல ncx p power x q power n minus x. இப்போ இங்க பவர் சேமா இருக்கிற ரெண்டு டேர்ம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான பவரும் சேமா இருக்கு. ஸோ அப்ப அந்த ரெண்டு டேர்மையும் நம்மளால கிளப் பண்ணி எழுத முடியும். ரெண்டையும் சேர்த்து எழுத போறோம் இப்ப. ஸோ சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து n ncx ஃபர்ஸ்ட், அப்புறம் இ பவர் டிஎக்ஸும் பி பவர் எக்ஸையும் சேர்த்து ஒரே டேர்மா எழுதிட்டேன். x மட்டும் வெளியில எழுதிட்டோம். இப்ப e பவர் t உள்ள, இங்க p உள்ள, q பவர் n மைனஸ் x. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் x இருக்கிற இடத்துல எல்லாம் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? nc0 e பவர் t p பவர் 0 q பவர் n மைனஸ் 0 பிளஸ் அடுத்து 1 nc1 e power t p power 1 q power n minus 1. அடுத்தது 2. So nc2 e power t p power 2 q power n minus 2. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா n term substitute பண்ணும்போது ncn e power t p whole power n q power n minus n வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இன்னும் ஃபர்தரா ஈஸியா எழுதுறதுக்காக nc0ன்றது 1, எனி வேல்யூ பவர் 0ன்றது 1. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வெறும் q பவர் n, செகண்ட் டேர்ம் nc1 e பவர் t p பவர் 1 q பவர் n மைனஸ் 1. நெக்ஸ்ட் டேர்ம் nc2 e பவர் t p ஸ்கொயர் q பவர் n மைனஸ் 2 அண்ட் so on. ncnன்றது 1, e power t p whole power n q power n minus n ன்றது 0 ஆயிடும். ஸோ அகைன் அதுவும் 1 தான். இப்போ இது என்ன எக்ஸ்பேன்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த q டேர்ம் முதல்ல இருக்கிற q டேர்ம் மட்டும் பாருங்க. q பவர் n வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வருது வர வர. q பவர் n n மைனஸ் 1 q பவர் n மைனஸ் 2 அப்படியே போயிட்டு லாஸ்ட் வரும்போது q வேனிஷ் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இ பவர் டி பி அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்ல, வேனிஷ் ஆயிருக்கு. அடுத்த டேர்ம்ல இருந்து 1 2 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட்ல வரும்போது n வந்துருச்சு. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா, இது ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ எக்ஸ் வர இடத்துல இ பவர் டி பி பிளஸ் கியூ ஹோல் பவர் n. இங்க ரெண்டு டேர்ம் தான் இருக்கு நமக்கு, ஒன்னு இந்த டேர்ம் இன்னொன்னு இந்த டேர்ம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னு எழுதுறதுக்கு பதிலா இங்க எக்ஸோட பிளேஸ்ல இ பவர் டி பி, ஏ பிளேஸ்ல
q அவ்வளவுதான். இது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இது நம்மளோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இன்கேஸ் கொஸ்டின் ஃபைன் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதினா போதும். ஆனா நம்மளோட கொஸ்டின் என்ன? மீன் அண்ட் வேரியன்ஸ். ஸோ டு ஃபைண்ட் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ mx dash of t டிஃபரன்ஷியேட் பண்ணா இது என்ன வரும்? இப்போ இந்த ஃபுல் டேர்மையும் நீங்க சம்திங் எக்ஸ் பவர் n பார்க்கணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அதே தான் பண்ண போறோம். n இது ஃபுல்லாவே எக்ஸ் n மைனஸ் 1. இப்போ உள்ள இருக்கிற இந்த e பவர் t p பிளஸ் q திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றோம். t இருந்தாதான் டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் e பவர் t டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் t கூட இருக்கிற கான்ஸ்டன்ட். செகண்ட் டேர்ம் q தான் இருக்கு. qல வந்து e பவர் t இல்ல. அப்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ e பவர் t p இது வந்து செயின் ரூல் அப்ளை பண்ணிருக்கோம். இது முடிஞ்சிருச்சு. இப்போ அட் t ஈக்குவல் டு 0 t இருந்த இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n e பவர் 0 p பிளஸ் q பவர் n மைனஸ் 1 e power 0 into p. any value power 0வே 1 சொல்லிட்டோமா? அப்ப e power 0ன்றது 1. அப்ப இங்க என்ன இருக்கு? p plus q n minus 1. இங்க p. and நமக்கு ஏற்கனவே ப்ராபபிலிட்டியோட கண்டிஷனே என்னது? p plus q equal to 1. எப்பயுமே இதுதான். p plus qன்றது ஒரு சக்சஸ் ஒரு ஃபெயிலியர் ஈக்குவேட் பண்ணா ஆட் பண்ணா ஈக்குவல் டு 1. அப்ப எனக்கு இந்த இடம் என்ன ஆயிடும்? 1ன்னு ஆயிடும். 1 பவர் எந்த வேல்யூ இருந்தா என்ன? அது 1 தான். அப்ப அது ஃபுல்லாவே 1 ஆயிடுச்சு. என்கிட்ட இருக்கிறது n and p. ஸோ மீன் ஈக்குவல் டு np. கால்குலேட் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வர்றது மீன். இப்ப அதே ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா டு ஃபைண்ட் வேரியன்ஸ். ஸோ செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது mx டபுள் டேஷ் ஆஃப் t. இப்போ இது ரெண்டு டேர்மா பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே யூன்னு பார்க்கணும். பிரிச்சு எடுக்கிறேன். இப்போ இந்த ஃபுல் டேர்மையும் யூன்னு பார்க்கணும். இந்த ஃபுல் டேர்மை வின்னு பார்க்கணும். uv யூஸ் பண்ண போறோம். ஓகே, முதல்ல u அப்படியே வச்சுக்கிறோம். n e பவர் t p பிளஸ் q பவர் n மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கிட்டோம். v டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் t டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் t தான், கூட பக்கத்துல p பிளஸ் இப்போ இந்த டேர்மை அப்படியே வச்சுக்க போறோம். என்னது? e பவர் t இன்டூ p அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு அடுத்தது u டிஃபரன்ஷியேட் பண்றோம். u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஏற்கனவே n இருக்கு. பவர்ல இருக்கிற n மைனஸ் 1 முன்னாடி வந்துடும். e பவர் t p பிளஸ் q இப்ப பவர் என்னவாயிடும்? n மைனஸ் 2 ஆயிடும். அண்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் t இன்டூ p அப்படின்னு வரும். இப்போ இது ஒரு லென்த்தி ஈக்குவேஷன். இது எல்லாத்துலயுமே t-க்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. ஸோ mx டபுள் டேஷ் ஆஃப் t அப்படின்றது என்ன வருது? n t-க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் e பவர் 0 p பிளஸ் q பவர் n மைனஸ் 1 e பவர் 0 p பிளஸ் செகண்ட் டேர்ம்ல e பவர் 0 p n இன்டூ n மைனஸ் 1 e பவர் 0 p பிளஸ் q பவர் n மைனஸ் 2 இன்டூ e பவர் 0 p. இப்போ e பவர் 0 எல்லாம் 1 ஆயிடும். இதே டேர்ம் n இன்டூ p பிளஸ் q பவர் n மைனஸ் 1 p பிளஸ் எங்கெல்லாம் e பவர் 0 இருக்கோ அதெல்லாம் காணாம போயிடும். p பிளஸ் q பவர் n மைனஸ் 2 இன்டூ p. இப்போ இங்க p பிளஸ் q டேர்ம் வர இடத்துல எல்லாம் 1 கொடுத்துடணும் நம்ம. ஸோ இது 1. அதே மாதிரி இங்கேயும் இது 1. அது போயிருச்சுன்னா என்ன இருக்கும்? இங்க np பக்கத்துல இங்க ஒரு p இருக்கு, இங்க ஒரு p இருக்கு. ரெண்டும் சேரும்போது p ஸ்கொயர். ஸோ n இன்டூ n மைனஸ் 1 p ஸ்கொயர்னு இருக்கு. இது எல்லாமே மியூ 2 டபுள் டேஷ். இப்போ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா
mu2 double dash minus mu1 dash square. mu1 dashன்றது மீன். ஸோ mu2 dashன்றது இங்க இருக்கிறது. ஸோ np plus n into n minus 1 p square minus மீன். மீன் இப்பதானே கண்டுபிடிச்சோம். மீன் equal to np. அந்த np-ய ஸ்கொயர் பண்ணணும். ஓகே. ஸோ இது np plus இது மல்டிப்ளை பண்ணா n ஸ்கொயர் p ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுவோம் மைனஸ் n p ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் p ஸ்கொயர். இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா? மீதி இருக்கிற டேர்ம்ல இருந்து np-ய காமனா எடுத்துக்கலாமா? np-ய காமனா எடுத்துட்டா நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1, செகண்ட் டேர்ம்ல மைனஸ் ஒரு p டேர்ம் வருது. p plus q equal to 1 தெரியுமா நமக்கு? q equal to 1 minus p ன்னு எழுதலாமா? ஸோ இங்க 1 minus p இருக்கிற இடத்த q-ன்னு எழுதலாம். அப்போ வேரியன்ஸ் ஈக்குவல் டு NPQ. ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ்ன்னு கேட்டு யூசிங் MGFன்னு கேட்டா இப்படிதான் போடணும். இல்லை வெறும் மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டாலும் இதை தான் நம்ம டிரைவ் பண்ணணும். சம்டைம்ஸ் MGF மட்டும் கேட்பாங்க. MGF மட்டும் கேட்கும்போது நீங்க இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட் எல்லாம் போடாம இது வரைக்கும் போட்டா போதும். ரொம்ப சிம்பிள். ஆனா 5 மார்க்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.